வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் அதிக காலம் நோய் நொடியின்றி வாழ்ந்து வந்ததற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுப் பொருட்களில் வேப்பிலையும் ஒன்று. இதில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு. இன்றைய காலகட்டத்தில் வேப்பிலை சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்மள பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. பலருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லும். ஒரு சில பேர் தான் சாப்பிடுவாங்க. கசப்பு அப்படின்னு சொன்னாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே இப்பெல்லாம் சாப்பிடாம இந்த வேப்பிலையை ஒதுக்கி வச்சிடறாங்க. வேப்ப மரத்தினுடைய இலைகளை நம்ம அப்பப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் கொல்லப்படுவதில் தொடர்ந்து பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பற்களுக்கு ஆரோக்கியம். நீங்க வேப்ப மரத்தினுடைய குச்சிகளை பயன்படுத்தும் போது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்ற பழமொழிக்கு ஏற்ப காலையில நீங்க பற்களை சுத்தப்படுத்த வேப்பங்குச்சியை பயன்படுத்தலாம். இது நம் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிச்சு சுத்தப்படுத்துறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக அதே போல வாயில துர்நாற்றம் வீசக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த வேப்பங்குச்சியை பயன்படுத்தி வந்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் குணமடையும். வயிற்று கிருமிகளை வேப்பிலை உங்களுக்கு அகற்றும். இப்போ சாக்லேட் குழந்தைகளுக்கு அதிகம் பிடித்த ஒரு உணவு வகையாக மாறிடுச்சு. இதுல மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தில் நம்ம உணவு உட்கொள்ளக்கூடிய உணவு முறையும் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது. இப்போ தினமும் காலையில் வெறும் வயிற்றுல 1 அல்லது 2 வேப்ப இலைகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் எப்படியாவது சாப்பிட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை சாப்பிடும் போது குடல் அமைப்பு மற்றும் உணவு குழாய்கள் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அவங்களுக்கு நீங்கி போயிடும். மேலும் குடல் பிரச்சனைகள் குணமாகிறதுக்கு வெற்றிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போதான் உங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம் எதுவும் இருக்காது. மலக்கிருமிகள் எல்லாமே வெளியேற்றப்படுவதால நீங்க ஜீரண மண்டலத்தும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். உடல் அமைப்பும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவு சீராகும். நீங்க வேப்பிலையை பயன்படுத்தும் போது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரத்த சர்க்கரை பிரச்சனை உள்ளவர்கள் வேப்ப இலைகளை சாப்பிட்டு வரலாம். வேப்பங்கொட்டையினுடைய கசப்பான சுவை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ரத்த சர்க்கரை கட்டுக்குள்ள உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு வேப்பிலை உதவிகரமாக இருக்கும். ஸோ பிளட்ல சுகருடைய அளவை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வேப்பிலையை பயன்படுத்தலாம். கல்லீரல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். கல்லீரல் அடைப்பு, அதாவது கல்லீரல்ல வீக்கம், கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வேப்ப இலைகளை வெறும் வயிற்றுல நீங்க தினமும் காலையில சாப்பிட்டு வரலாம். நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தம் கல்லீரல்ல பார்த்தீங்கன்னா திசுக்களை சேதப்படுத்துவதால பல நோய்கள் நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த வேப்ப இலைகளில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களால் ஏற்படக்கூடிய அந்த செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதால கல்லீரலுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுவதற்கு வேப்ப இலை உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் குணமாகும். குறிப்பாக நீங்கள் வேப்பிலையை எடுத்துக்கொள்ளும் போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வேப்பிலை ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம். வேப்ப இலைகளில் இருக்கக்கூடிய நார்சத்து நம் உடலில் இருக்கக்கூடிய குடல் இயக்கத்திற்கு உதவுவதன் மூலம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குணமாக்க உதவிகரமாக இருக்கு. இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தி நாளடைவில் நீங்க வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் இப்ப இருந்தே வேப்பிலையை அப்பப்போ பயன்படுத்திக்கோங்க. பொடுகு தொல்லை நீங்கும் நீங்க வேப்பிலையை பயன்படுத்தும் போது. வாரம் ஒரு முறை வேப்பிலையை அரைச்சி தலையில தடவி அரை மணி நேரம் நீங்க கழிச்சு தலைக்கு குளிச்சு வந்தீங்கன்னா பொடுகு தொல்லை, இந்த பேன் தொல்லை எல்லாம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்க வாரம் ஒரு முறை வேப்பிலையை அரைச்சி தலைமுறையில் தடவிக்கணும். அரை மணி நேரம் கழிச்சுட்டு நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொல்லை உங்களுக்கு நீங்கும். ஸோ இந்த நன்மைகளை பெறுவதற்கு வேப்பிலையை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.